கடந்த வகுப்புல என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒவ்வொரு மணி நேரமும் எப்படி கிரகங்கள் இந்த பூமியில் வாழுகிற மனிதர்கள் மீது, மற்ற ஜீவராசிகள் மீது ஆதிக்கத்தை செலுத்துது, பிரசன்னம் எப்படி வேலை செய்யுது, கிரகநிலைகள் யாருக்காக வேலை செய்யுது, ஒரு பிரசன்னம் எப்படி செயல்பட்டு ஒரு ஜாதகருக்கு நன்மையவோ தீமையவோ வழங்குகிறது அப்படிங்கிறதை படித்தோம். புரியுதுங்களா? தெளிவாக புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, மிக முக்கியமான ஒரு டாபிக் ஏதாவது ஒன்று எடுத்து அதில் அப்ளை பண்ணி பார்த்து எப்படி பலன் சொல்கிறதுன்னு தெரிஞ்சாதானே நீங்கள் அதை பயன்படுத்த முடியும். அப்போ அதனை அடிப்படையாக ஒரு உதாரணம் எடுத்துக்குவோம். ஒரு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிற ஒரு உதாரணத்தை எடுத்துக்கிறோம். நம்ம அந்த குழந்தை பாக்கியம் சார்ந்து உங்ககிட்ட கேள்வி கேட்க வர்றாங்க. அந்த கேள்வி கேட்கிற நேரத்தில் எந்த ஹோரை நடப்பில் இருந்தது, எந்த ஹோரை அதிபதி கிரகம் வந்தவரை ஆண்டு கொண்டிருந்தது என்பதை கண்டறிந்து அதன் அடிப்படையில் எப்படி ஒவ்வொரு கிரகத்திற்கும் பலன்களை வெளிப்படுத்துவது அப்படிங்கிறத நம்ம சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து உதாரணமாக பார்க்க போகிறோம். அப்போ தான் நீங்கள் இந்த நுட்பங்களை உங்களை நாடி வருபவர்களுக்கு பயன்படுத்த முடியும். இப்போ முக்கியமான கேள்வி என்ன? குழந்தை பாக்கியம் எப்போ கிடைக்கும், குழந்தை பாக்கியம் இருக்குமா, இல்லைன்னா எதனால இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு கேள்வி இருந்துச்சுன்னா அதுக்கு பல்வேறு தொடர் கேள்விகள் இருக்கும். அப்போ குழந்தை பாக்கியம்னா குழந்தை பாக்கியத்தை மட்டும் நம்ம சொல்லிட முடியாது. புரியுதுங்களா? அப்போ அந்த குழந்தை பாக்கியம் ஏன் இல்லை, என்ன பிரச்சனை, யாருக்கு பிரச்சனை, என்ன பண்ணணும், இந்த மாதிரி தொடர்ச்சியான ஒரு கேள்விகளுக்கு நம்ம பதிலளிக்க வேண்டும். அதை எப்படி அந்த நேரத்தில் உங்களை நாடி வந்திருக்கக்கூடிய நபரை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய, ஆளுமைப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய கிரகம் முடிவு செய்கிறது அப்படிங்கிறத தான் இந்த பாடத்திட்டத்தில் நம்ம பார்க்க போகிறோம். புரியுதுங்களா? ஆகையினால கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கங்க. சரி, இந்த ஹோரை அதிபதிகள் எந்தெந்த ஹோரை எந்த நேரத்தில் ஆரம்பிக்குது, எந்த நேரத்தில் முடியுது, இது எப்படி கணக்கீடு செய்வது அப்படிங்கிறதையெல்லாம் நீங்கள் முந்தைய வகுப்புகளில் மிக தெளிவாக படிச்சிருப்பீங்க. அதை மீண்டும் மீண்டும் எடுத்து உங்களுக்கு சொல்லி கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. புரியுதுங்களா? ஆகையினால சொல்லி கொடுக்கக்கூடிய நுட்பங்களை மட்டும் புரிஞ்சுக்கிட்டு அதன் அடிப்படையில் வாங்க. உங்களுக்கு அது சரியா எந்த நேரத்தில் எந்த ஹோரை ஆரம்பிக்குது, அதன் அதிபதி யாரு, எப்போ முடியுது, இப்படிலாம் தெரியலன்னா நீங்கள் வாட்ஸ்அப் வழியாகவோ இல்லை மற்ற தகவல் தொடர்பு நிலைகள் மூலமாகவோ எங்களை அணுகி நீங்கள் அதற்கான பாடத்திட்டத்தை வாங்கி கொள்ளலாம். புரியுதுங்களா? சரி, இப்போ ஒருவர் உங்களிடம் அமர்ந்திருக்கிறார். அந்த நேரத்தில் எப்பவுமே சூரியன்லேருந்தே ஆரம்பிப்போம். சூரிய ஹோரையாக இருக்கிறது. சூரிய ஹோரைன்னா என்ன அர்த்தம்? அந்த நேரத்தில் பூமியின் மீது சூரியன் என்ற கிரகத்தினுடைய ஆதிக்கம் வலிமையாக இருக்கிறது. அந்த நேரத்தில் பூமியில் உள்ள அத்துணை மனிதர்களும் சூரியனுடைய காரகத்துவ ரீதியான எண்ணங்களையும் செயல்களையும் நடவடிக்கைகளையும் நிலைகளையும் பெற்றிருப்பார்கள்ங்கிறது அதனுடைய அர்த்தம். ஆனால் நம்மளை பார்க்க வராத மற்றவர்களை பற்றி கவலைப்பட போவதில்லை. நம்மளை யார் தேடி வந்திருக்காங்களோ அவங்க நிலை என்னங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான ஒன்று. அப்போ நான் முன்னமே என்ன சொன்னோம் கடந்த வகுப்பில்? ஒருவர் உங்களை நாடி வந்திருக்கிறார் என்றால் அந்த நேரத்தில் இருக்கிற ஹோரை அதிபதியான கிரகம் வந்திருக்க நபரை முழுமையாக ஆளுமைப்படுத்தி அதன் அடிப்படையில் அவருக்கு நன்மையோ தீமையோ சுபத்தையோ அசுபத்தையோ வழங்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதுல முதல் ஹோரை சூரிய ஹோரை எடுத்துக்குவோம். அவர் தான் நம்பர் 1. அதனால இப்ப என்ன தெரியணும்? சூரியன் என்ற கிரகம் சுப கிரகமா அசுப கிரகமானு தெரியணும். அப்பத்தான் நம்ம என்ன முடிவு பண்ண முடியும்? அந்த கிரகத்தினுடைய தன்மையை அடிப்படையா வச்சுக்கிட்டு தான் அந்த ஹோரை சுபகோரையா அசுபகோரையான்னு முடிவு பண்ண முடியும். அந்த ஹோரைய சுபகோரையா அசுபகோரையான்னு முடிவு பண்ணாதான் அந்த நேரம் சுபத்தன்மை வாய்ந்ததா அசுபத்தன்மை வாய்ந்ததாங்கிறத உங்களால கண்டுபிடிக்க முடியும்.
அப்ப ஏற்கனவே தெரியும் சூரியன் என்ற கிரகமானது அரை சுப அசுப கிரகம். நம்ம முன்னாடியே ரொம்ப தெளிவா சொல்லியிருப்போம். ஒரு 100 லிட்டர் பால் நல்லா காய்ச்சி எடுத்து வச்சுட்டு அதுல ஒரு 5 ml விஷத்தை கலந்தா 100 லிட்டர் பாலும் விஷமா மாறிடும். அதுபோல இவர் என்னதான் அரை சுப கிரகமாக இருந்தாலும் 50% ஃபேவரபிள் பிளானட்டா இருந்தாலும், சுபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமா இருந்தாலும், 50% மால்ஃபிக் பிராக்டிஸ் கொடுக்கறதுனால, எதிர்மறையான விளைவுகளை வழங்குறதுனால அந்த நல்லதும் சேர்ந்து கெட்டு போயிடுது. அப்போ நம்ம இதை ஒரு அசுப கிரகம் அப்படின்னே கணக்கில் எடுத்துக்கிறோம். புரியுதுங்களா? இப்போ உங்களை நாடி ஒருத்தர் வந்திருக்காரு. அந்த நேரத்தை நீங்க கால்குலேட் பண்ணி பார்க்கிறீங்க. அதுல சூரியனுடைய நேரமாக இருக்கிறது, சூரிய ஹோரையாக இருக்கிறது. அப்ப அவர் கேட்கக்கூடிய கேள்வி, எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, இல்ல குழந்தை பாக்கியம் இருக்குமா, எதனால இல்லை, எப்படி நடந்துகிட்டா எனக்கு குழந்தை பாக்கியம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்கிறார் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த சூரிய கோரையினுடைய தன்மையை சூரியனுடைய காரகத்துவ ரீதியான செயல்களின் அடிப்படையில் அவற்றை கொண்டு அவர்களுக்கு சரியான வழிகாட்டுதலை வழங்க வேண்டும். இப்ப சூரியன் என்ன பண்ணும்? தான் என்ற எண்ணத்தை கொடுக்கும், தான் சொல்வதே சரி என்ற ஒரு முரட்டு பிடிவாதத்தை கொடுக்கும், மற்றவர்களை அடக்கி ஆள வேண்டும் என்ற ஒரு தன்மையை ஏற்படுத்தும், எப்பவுமே நான் தான் நம்பர் 1 இருக்கணும் அப்படிங்கிற நிலையை ஏற்படுத்தும், யாரை பத்தி எதுக்கும் கவலைப்படாது, எதா இருந்தாலும் டப்பு 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 டப்புன்னு போட்டு உடைச்சு அதனால தேவையில்லாத பிரச்சனைகளையும் பின்னடைவுகளையும் ஏற்படுத்தி கொள்ளும். பேர் புகழ் அந்தஸ்துக்காக என்ன பண்ணும்? மற்றவங்களுக்கு உதவி செய்யறதும் தேவையில்லாத சிக்கல்ல மாட்டிக்கிற நிலையையும் இது வழங்கும். அப்ப இந்த மாதிரி ஒரு ஆளுமை தன்மையில வந்திருக்கவர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவர் நிம்மதியா வாழ முடியுமா? ஒரு நிமிடம் கூட நிம்மதியா இருக்க முடியாது. இவன் நம்மளை இப்ப தப்பா நினைப்பானோ, அவன் பெருமையா நினைக்காம விட்டுருவானோ, நம்ம சொல்றதை அவன் கேட்க மாட்டானோ, நம்ம சொன்ன மாதிரி இந்த காரியம் நடக்காதோ அப்படின்னு பல்வேறு விதமான எண்ணங்களும் அதிக போராட்டமான மனோநிலையும் அதனால் அதிக இரத்த அழுத்தமும் தேவையில்லாத கலக்கமும் அதனால உடல் வெப்பமும் அதிகரிக்கும். இப்ப இரத்த ஓட்டம் அதிகரிக்கும், மனக்குழப்பம் அதிகரிக்கிறது, மனக்கலக்கம் அதிகரிக்கிறதுனா ஆட்டோமேட்டிக்கா உடல் வெப்பம் அதிகரிக்க செய்யும். எப்போ ஒரு காரியத்தை நிம்மதி இல்லாம மன சஞ்சலத்தோட குழப்பத்தோட பிரச்சனையோட பின்னடைவோட அணுகிறீங்களோ, தான் தான் பெரியாள் நினைச்சிட்டு அணுகிறீங்களோ, அது வந்தே தீரணும்னு நினைச்சிட்டு அணுகிறீங்களோ, அப்ப எல்லாமே உங்களுக்கு மனப்பதட்டமும் குழப்பமும் பின்னடைவுகளும் ஏற்பட்டு அதன் மூலமாக உடல் வெப்பம் அதிகரித்து இரத்த ஓட்டம் அதிகரித்து மன அழுத்தம் அதிகரித்து எல்லா விதமான சிக்கலையும் கூட்டிட்டு வந்துடும். புரியுதுங்களா? அதோடு மட்டும் இல்லை, நீ பெரியாளா நான் பெரியாளா அப்படிங்கிற ஏட்டா போட்டி, நான் சொல்றத நீ கேட்பியா நீ சொல்றத நான் கேட்பனா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஈகோயிசத்தை ஏற்படுத்தக்கூடிய கிரகம் இந்த சூரியன். அப்போ உங்களை நாடி வந்திருக்கக்கூடியவர் பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி, முதல்ல உங்களுக்கு என்ன வேணும்? குழந்தை பாக்கியம் வேணும்னா மன சமநிலை வேணும், ஏட்டா போட்டி இல்லாத நிலை வேணும், மற்றவர்களை பற்றி கவலைப்படாத எண்ணம் வேணும், பேர் புகழ் அந்தஸ்துக்காக எதை வேண்டுமானாலும் செய்யலாம்ங்கிற எண்ணம் இல்லாத நிலை வேண்டும், யார் என்ன சொன்னா என்ன என்ன பண்ணா என்னங்கிற நிதானம் வேணும். புரியுதுங்களா? அப்ப இதெல்லாம் பெரும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா மனக்குழப்பம் குறையும், நிம்மதி கிடைக்கும், மன சஞ்சலம் குறையும், இரத்த ஓட்டம் குறையும், இதயம் பலமாக இருக்கும். புரியுதுங்களா? ஆட்டோமேட்டிக்கா உடல் வெப்பம் குறையும். அப்படி குறையும் பொழுது நிதானம் ஏற்படும். அப்பொழுது அவர்கள் ஆணும் பெண்ணும் இணையும் பொழுது குழந்தை பாக்கியம் ஏற்படும். ஏன்னா இந்த சூரியனுடைய ஆதிக்கமிக்க சூரிய குறையில் ஒருத்தர் வருகிறார் என்றால் உங்களை நாடி அவர் சூரியனுடைய ஆதிக்கமிக்கவராக இருப்பார். அவருடைய ஜாதகத்தில் சூரியன் என்ற கிரகமானது வலுவான நிலையில் இருக்கும். சூரியன் வலுவான நிலையில் இருக்கும் பொழுது பல்வேறு விதமான குழப்பங்களும் மன அழுத்தமும் தான் என்ற எண்ணமும் வரட்டு கௌரவமும் வரட்டு பிடிவாதமும் நான் சொன்னதுதான் சரின்னு சொல்லக்கூடிய நிலையும் அதிகமாக ஏற்படும்.
இதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சியற்ற தன்மை ஏற்படும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை குறையும். ஒரு குழந்தை பாக்கியத்திற்காக இருவரும் கூடும்போது கூட ஒரு மன சஞ்சலத்தோடும் தேவையில்லாத குழப்பத்தோடும் தேவையில்லாத ஒரு பரபரப்போடும் டென்ஷனோடும் மன அழுத்தத்தோடும் ஈடுபடுவார்கள். அதனால அந்த ஈடுபாடு சரியா இருக்காது. ஆகையினால குழந்தை பாக்கியம் குறைய ஆரம்பிச்சிடும். அதனால அதிக வெப்பம் ஏற்படும். நம்ம இந்த டென்ஷன் ப்ரெஷர் இருக்கிறதுனால. ஆகையினால அங்க இருக்கக்கூடிய உயிரணுக்களோ கருமுட்டையோ தன்னுடைய வாழ்நாளை சுருக்கி கொள்கிறது. ஒரு இரண்டும் இணைந்து ஒரு கரு உருவாங்காட்டியும் அதனுடைய உயிர்ப்புத்தன்மை இல்லாத நிலை இல்லாம போயிடும். ஆகையினால அவர்களுக்குள்ள பின்னடைவுகள் பிரச்சனைகள் இருக்கு. அப்ப தான் என்ற எண்ணத்தை விட்டுட்டு குழந்தை பாக்கியம் வேணுங்கிறதுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வரட்டு கௌரவத்தை விட்டுட்டு சாந்தமான மனதோடு அன்போடு தவமாக இருந்து கோபப்படாம டென்ஷன் ஆகாம பிரஷர் ஆகாம இறை வழிபாட்டோடு ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து அவர்கள் இணையும் பொழுது குழந்தை பாக்கியம் ஏற்படும். அதே நேரத்தில் சூரியன் என்பது ஒரு வெப்ப கிரகம். அதீத வெப்பம் இருக்கிறதுனாலே அவங்களுக்கு உயிரணுக்களில் பிரச்சனைகள், கருமுட்டைகளில் பிரச்சனைகள், அவருடைய உயிர்ப்பு தன்மைகளில் இருக்கக்கூடிய பின்னடைவுகள், குறைவான வாழ்நாள் அந்த கருமுட்டைக்கோ உயிரணுக்களுக்கோ இதெல்லாம் ஏற்படும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக உடல் வெப்பத்தை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? ஆண்களாக இருந்தால் புதன் மற்றும் சனிக்கிழமைகளில் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். வெள்ளிக்கிழமைகளில் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். அப்போ உடல் ஆட்டோமேட்டிக்காக குளிர்ச்சி அடைய ஆரம்பிக்கும். உடலுக்கு வெப்பத்தை தரக்கூடிய கோழி, முட்டை இந்த மாதிரி உணவுகளை தவிர்க்கணும். உடலுக்கு குளிர்ச்சியை தரக்கூடிய உணவுகளை அதிகப்படுத்தணும். அதிகமான காய்கறிகள் எடுத்துக்கணும், பழங்கள் எடுத்துக்கணும். அப்போ இந்த மாதிரியெல்லாம் அவர்கள் தன்னை மாற்றிக்கொள்ளும் பொழுது நேரத்திலேயே படுக்கணும், அதிகமாக கண்முழித்திருக்கக்கூடாது, அதிக மொபைல் பார்க்கக்கூடாது, டூ வீலர் அதிகமாக ஓட்டக்கூடாது. இதெல்லாம் உடல் வெப்பத்தை அதிகரிக்கும். அதிகமாக டிராவல் பண்ணக்கூடாது. இதெல்லாம் உடல் வெப்பத்தை அதிகரிக்கும். புரியுதுங்களா? அப்போ இந்த மாதிரி சில நடைமுறை வாழ்வியல்களை அவர்கள் கடைபிடித்து வரும் பட்சத்திலே நிச்சயமாக அடுத்தடுத்த நிலைகளில் குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. இருந்த போதிலும் சூரியன் ஒரு அசுப கிரகமாக இருக்கிறதுனால சரியான மருத்துவரை அணுகி யார் உங்களை நாடி வந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் பெரிய பிரச்சனை இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு தான் சூரியனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கு. ஒரு சரியான மருத்துவரை அணுகி இந்த குழந்தை பாக்கியத்திற்கான அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொள்றது நல்ல மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தும். அப்போ ஒரு குழந்தை பாக்கியம்ன்றதுக்காக ஒருத்தர் வர்றார். அவர் வந்திருக்க நேரம் சூரியகோரை. அப்போ சூரியனுடைய ஆதிக்கம் வந்தவருக்கு இருக்கு. அப்போ சூரியன் என்ன மாதிரியான செயல்பாட்டை கொடுப்பாரோ அத்தனை விஷயமும் அவருக்கு இருக்கும். அவருக்கு அப்படி இருக்கும் பொழுது குழந்தை பாக்கியத்தில் பின்னடைவு ஏற்பட்டுருது. அதை எப்படி சரி பண்றது, என்ன பண்ணணும்? இதுதான் முழுமையா அந்த ஹோரா சாஸ்திரத்தை பயன்படுத்தி பலனுரைக்கக்கூடிய ஒரு முறை. புரியுதுங்களா? அப்போ அந்த குழந்தை பாக்கியம்னு வந்துட்டா இதுல நீங்க அனுபவ ரீதியா நிறைய மாற்றங்களை பெறுவீர்கள். இன்னும் அட்வான்ஸ்டா நிறைய கத்துக்குவீங்க. அதையெல்லாம் பயன்படுத்தி வருபவர்களுக்கு சரியான வழிகாட்டுதல்களையும் சரியான மாற்றங்களையும் நீங்கள் நிச்சயமாக வழங்க வேண்டும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. புரியுதுங்களா? இதுல உங்களை நாடி வந்திருக்கக்கூடியவர் சூரிய ஹோரையில சூரியன் கிரகத்தினுடைய ஆதிக்கமிக்க ஒரு காலத்துல வந்திருக்கார். அதோடு மட்டும் இல்லை, அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா தீய நேரம் என்று அழைக்கப்படக்கூடிய கெட்ட நேரம்னு சொல்லக்கூடிய ராகு காலமோ யமகண்டமோ குறுக்கிட்டு கொண்டிருந்தால் நிச்சயமா அவர்களுக்கு இன்னும் அதீதமான பலவீனமான நிலை இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில். சூரியன் எதை குறிக்கிறார்? உயிரை குறிக்கிறார். விந்தணுவினுடைய உயிர் சக்தியை குறிக்கிறார். கருமுட்டையினுடைய உயிராற்றலை குறிக்கிறார். அப்ப நிச்சயமா உங்களை நாடி வந்திருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு உயிராற்றல்ல பிரச்சனை இருக்கும், உயிர் அணுக்கள்ல பிரச்சனை இருக்கும். ஏன்? ஏற்கனவே சூரியனுடைய ஒரு காலம், அதுல யாரு குறுக்கிடுறா? கெட்ட நேரங்களான ராகு காலம் யமகண்டங்கள் குறுக்கிடுகிறார்கள். இப்படி குறுக்கிடும் பட்சத்துல நிச்சயமா சூரியன்னா உயிர் சக்தி சார்ந்த நிலைகள்ல பிரச்சனை இருக்கு, உயிராற்றல்ல பிரச்சனை இருக்கு, விந்தணுவினுடைய உயிர் சக்தியில பிரச்சனை இருக்கு,
கருமுட்டையினுடைய உயிராற்றல்ல பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த மாதிரி ஒரு நிலை ஏற்படும் பொழுது நிச்சயமா முன்னாடியே சொன்னது போல உணவு முறைகளில் மாற்றம், பழக்க வழக்கங்களில் மாற்றம், எண்ணங்களில் மாற்றம், அதோடு சேர்ந்து சரியான மருத்துவரை கட்டாயம் அணுகி சரியான மருத்துவ முறையை கையாண்டு அதன் மூலமாக தான் அவர்கள் குழந்தை பாக்கியம் பெற முடியும் அப்படிங்கிறத எடுத்து சொல்லணும். சரிங்க ஐயா, இறை வழிபாடெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டீங்களா அப்படின்னா நிச்சயமா சொல்லலாம். எந்த ஹோரையில வந்திருக்காங்க? சூரிய ஹோரையில். அப்ப சூரிய ஹோரையில் வந்திருக்கும் பொழுது அந்த நேரம் சூரியனுடைய ஆதிக்கம் மிக்கது. அப்ப சூரியனுடைய ஆதிக்கம் மிக்கதா இருந்தா சூரியனுடைய அதிதேவதை யாரு? சிவபெருமான். அந்த சூரியனுடைய கிழமை எது? ஞாயிற்றுக்கிழமை. அப்ப ஞாயிற்றுக்கிழமையில சூரிய ஹோரையில சிவபெருமானை வழிபாடு செய்வதன் வழியாக ஒரு பிரசித்தி பெற்ற 100-200 ஆண்டுகளுக்கு முற்பட்ட பழமையான அதிக சக்தி வாய்ந்த கோவிலுக்கு சென்று ஒவ்வொரு வாரமும் இறை வழிபாடு பண்ணிட்டே வரும் பொழுது மனமாற்றம், உடல் மாற்றம், உயிராற்றலில் மாற்றம் இதுவெல்லாம் ஏற்பட்டு நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக விளையும். அது ராகுகால யமகண்டங்கள் குறுக்கிட்டா இன்னும் கடுமையா இருக்கிறதுனால சூரிய பகவானுக்கு பிரீத்தி பண்றது, சூரியனுடைய தானியமான கோதுமையை அதிகம் பயன்படுத்துவது, ஒரு சிகப்பு கலர் துணியில கோதுமையை மடித்து எப்பொழுதுமே பாக்கெட்டில் வச்சுக்கிறது. ஏன்னா அந்த கோதுமை சூரிய சக்தியை, சூரியனிடமிருந்து வரக்கூடிய கிரக ஆற்றலை ஈர்க்கக்கூடிய தன்மை வாய்ந்ததாக இருக்கும். அப்ப இந்த மாதிரிலாம் பல்வேறு விதமான முறைகளை அறிவியல் ரீதியாக பலன்களாக எடுத்துரைத்து அவர்களுக்கு நல்ல வழிகாட்டுதலை வழங்க வேண்டும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அப்ப இதுவரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம்? ஒருவர் சூரிய ஹோரையில வந்திருந்தா ஒரு குழந்தை பாக்கியம் சார்ந்து எப்படி அவருக்கு வழிகாட்டுதல் வழங்க வேண்டும், என்னென்ன பிரச்சனைகள் இருக்கும் அப்படிங்கிறத நாம மிக தெளிவாக கற்றறிந்திருக்கிறோம். இது நிச்சயமா பயன்படுத்துங்க, நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக வரும். அதே நேரத்தில் எல்லாருமே சூரிய ஹோரையிலே வருவாங்களா உங்களை பார்க்கறதுக்கு? அப்ப அவங்க வர்ற நேரத்தில் மற்ற ஹோரைகளினுடைய காலமா இருந்தா, மற்ற கிரகங்களினுடைய ஓரையா இருந்தா அப்ப எப்படி பலன் சொல்றது? அடுத்தடுத்த வகுப்புகளில் பார்க்கலாம்.